Hello friends. இந்தியன் ஆர்மியில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எஸ்எஸ்சி டெக் மென் அண்ட் உமனுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள், அதாவது அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோஸும் இதுக்கு எலிஜிபிள் தான். அதாவது இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் தன்னுடைய கணவன்மார்களை இழந்த விதவைகள், ஓகேங்களா, விடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களும் இந்த எஸ்எஸ்சி டெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது அக்டோபர் 2025 கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் பாருங்கள், எஸ்எஸ்சி டெக் மென் அண்ட் உமன். ஸோ 20 to 27 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வீடியோஸாக இருக்கீங்க அப்படின்னா 35 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சிட்ருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட்டாக முடித்தவங்களும் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கிறவங்க 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு பேக்லாக் அரியர் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அரியர் இருந்தால் எலிஜிபிள் இல்லை, எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அரியர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் இல்லை. பேக்லாக் அரியர் இருக்கக்கூடாது. இஃப் ஃபவுண்ட் ஹேவிங் பேக்லாக் வில் நாட் பி அலவுடு டு அப்பியர் இன் எஸ்எஸ்பி இன்டர்வியூ. ஒருவேளை அரியர் இருந்தால் எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை கிளியராக சொல்லிட்டாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வேக்கன்சி, இப்போ எஸ்எஸ்சி டெக் மெனில் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசிப்ளின் இருக்கும். ஸோ சிவில் இன்ஜினியரிங் அதுக்கான ஈக்குவலன்ஸ் ஸ்ட்ரீம், அதாவது இது சம்மந்தமாக சிவில் இன்ஜினியரிங்கில் நிறைய இன்ஜினியரிங் டிசிப்ளின் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு 75 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது சம்மந்தமாக நிறைய டிசிப்ளின் இருக்குது. அதில் ஒரு 60 வேக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கல், அதில் ஒரு 33, எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 64. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே நிறையா இருக்குது. இது சம்மந்தமாக ஆட்டோமொபைலு, அட்வான்ஸ்டு மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் மட்டுமே உங்களுக்கு 101 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் அதிகமான எண்ணிக்கையில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்க் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் ஒரு 17 வேக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள் எஸ்எஸ்சி டெக் உமன். ஸோ ஃபீமேல்ஸ்க்கு சிவிலில் ஒரு 7 வேக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ மேல்ஸ்க்கு மட்டுமே 350 வேக்கண்ட் டோட்டலாக. ஸோ இப்போ ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா சிவிலில் ஒரு 7 வேக்கன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 4 வேக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கலில் ஒரு 3 வேக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலில் ஒரு 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 29 வேக்கன்சி. ஸோ ஆண்களுக்கு மட்டுமே 350 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு ஒரு 29 வேக்கன்சி. வேக்கன்சி குறைவாக இருந்தாலும் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்தியன் ஆர்மியில் நான் ஒர்க் பண்ணணும், அது எந்த ஜாபாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த என்ட்ரியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது உங்கள் இன்ஜினியரிங்கில் நீங்கள் எடுத்த அந்த மார்க்கு பர்சன்டேஜ் அடிப்படையில் அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான சென்டர் அலாட்மெண்ட் எந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், அலகாபாத் உத்தரப்பிரதேஷ், போபால் மத்திய பிரதேஷ், பெங்களூர் கர்நாடகா ஸ்டேட், ஜலந்தர் பஞ்சாப். ஸோ இந்த இடங்களில் மட்டும்தான் யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கான எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சென்டரில் மட்டும்தான் எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட்லலாம் இல்லை. இதில் உங்களுக்கு பெங்களூர் ரொம்ப நியராக இருக்கும். பெங்களூரில் போய்ட்டு நீங்கள் எஸ்எஸ்பி அட்டன் பண்ணலாம். அது வந்து நீங்கள் சென்டர் வந்து செலக்ட் பண்ண முடியாது. நல்லா பாருங்கள், எஸ்எஸ்பி சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கு நியரான ஒரு சென்டர் வந்து அலாட் பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான டேட்டு, டைமிங், எந்த சென்டரில் கண்டக்ட் பண்ணுவாங்க, அது எல்லாமே
கேண்டிடேட்டோட ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன் சரிங்களா. இதில் மொத்தம் உங்களுக்கு 2 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 2 கட்டமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 1ல் பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஸ்டேஜ் 2 போக முடியும். ஒருவேளை ஸ்டேஜ் 1ல் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டன் ஆயிடலாம். அதையும் அவங்களே சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஸோ 2 ஸ்டேஜும் நீங்கள் பாஸ் ஆகணும். இது கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் நடக்கும். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நாள். அந்த 5 நாளுக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள், தங்கறதுக்கு ரூமாக இருக்கட்டும், ஃபுட்டு, அந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது எல்லாமே உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட் தான் சரிங்களா. அடுத்து உங்களுக்கு ஃபைனலாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டைப் ஆஃப் கமிஷன் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான். ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது முதல்ல ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது அந்த ப்ரீ கமிஷன் ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் லெஃப்டினன்ட் இந்த ரேங்க்கில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த ரேங்க்கான சேலரி கிட்டத்தட்ட 55,100. அது போக உங்களுக்கு அலவன்ஸு அது எல்லாமே வரும் ஓகேங்களா. கூடுதலாக உங்களுக்கு அலவன்ஸும் உண்டு. அது எக்கச்சக்கமான அலவன்ஸ். இப்போ ட்ரைனிங் பாருங்கள். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி டீட்டெயில் ட்ரைனிங் அட் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. ஸோ ஓடிஏல உங்களுக்கு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 49 வீக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அந்த ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் அது எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் தான் ஓகேங்களா. அந்த ப்ரீ கமிஷன் ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் அவார்ட் பண்ணுவாங்க. அடுத்து அந்த லெஃப்டினன்ட் ரேங்கில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ட்ரைனிங் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இப்போ ப்ரொமோஷன் பாருங்கள். ப்ரொமோஷன் அண்ட் தென் சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ லெஃப்டினன்ட் இந்த ரேங்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ரேங்க்கான சேலரி 56,100. லெஃப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல் இந்த மாதிரி போஸ்ட் வைஸ் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சா சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அந்த டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு அலவன்ஸ் டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். அதர் அலவன்ஸு, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸு, யூனிஃபார்மு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்குது. எப்படி ப்ரோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆஃபீஸர் என்ட்ரி அதில் அப்ளை ஆர் லாகின்ல போய்ட்டு முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் விட்டுருங்க. இல்லை நான் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் அப்ளை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். எத்தனை கமெண்ட் வருதோ, அதாவது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் அதிகமாக வருதோ, எவ்வளோ லைக்ஸ் எவ்வளோ ஷேர் வருதோ அதை பொறுத்து தான் நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா. சரி, எப்போயிலேருந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டேட் என்ன ப்ரோ அப்படின்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ, மெடிக்கல் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 7th ஜனவரி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது ஓகேங்களா. முந்தா நேற்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் February 5 ஓகேங்களா. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். டவுட்ஸ் எதனா இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்ளை வீடியோ வேணும்னா அப்ளை வீடியோ அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.